உங்கள் வாழ்க்கை பட்ட மரமாக மாறிவிட்டதா? தாழ்த்தப்பட்ட விருட்சம் போல காணப்படுகிறீர்களா? இதோ கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறதை எசேக்கியேல் 17:24 உரைக்கிறதை கேளுங்கள். கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்த்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். இதை அவர் செய்துவிட்டார். உலக கண்கள் விரைவில் நீங்கள் துளிர் விடுவதை பார்க்கும். தாழ்மையாக அவரை நோக்கி பார்க்கிற சிறியவனையும் எளியவனையும் அவர் உயர்த்துகிறார். பெருமை உள்ளவனையும் தன் சொந்த பலத்தை சார்ந்து நிற்கிறவனையும் கீழே தள்ளுகிறார். ஏழையானவன் தன்னை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறான். கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். கர்த்தர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக்கி நன்மைகளை சுதந்திரிக்க வைக்கிறார். இந்த உலகத்தில் பரதேசிகளாய் வாழும் உங்களையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் கர்த்தர் இறங்கி எளியவனின் ஆத்துமாக்களை அவர் ரட்சிக்கிறார். கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாயிருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு காய்ந்து போன கொடிகளாக காணப்பட்டாலும் திராட்சை செடியாகிய அவரை சேர்ந்து கொண்டால் பிழைத்திருந்த அதிக கனிகளை கொடுப்பீர்கள். உங்கள் தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் உங்கள் முடிவு மகிமையாக காணப்படும். பிந்தினவன முந்தினவனாக மாறுவான். சிறியவன் பெரியவனாக இருப்பான். உடைந்தவன் முழுமை அடைவான். பலவீனன் பலவானாய் மாறுவான். எனவே உங்கள் அற்பமான தொடக்கத்தை வெறுத்து விட வேண்டாம். நீங்கள் ஒரு உலர்ந்த மரத்தை போல உணரும் போதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். எசேக்கியேல் மூலம் அன்று பேசின அதே கர்த்தர் இன்று உங்களை பார்த்து கூறுகிறார், நான் கர்த்தர், நானே இதை சொன்னேன், நான் அதை செய்து நிறைவேற்றுவேன். விசுவாசத்துடன் நன்றி சொல்லுங்கள். ஆமென்.